அவங்க தான் அப்போ வந்து ரஜினி சாரை வந்து சிங்கப்பூருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் அவங்க யாரும் வந்து அவரை தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கணும், கூடவே இருந்து எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் முடித்து கூட்டிகிட்டு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்னைக்கு வரைக்கும் மானுவோட பேர் திலோத்தமான் தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அண்டு வி பிலாங்ஸ் டு சேம் கேபி ஸ்கூல். நான் ரஜினி சாருங்கிறதெல்லாம் நம்ம படத்தில் அவங்க நடித்தாங்க. ரஜினி சாருக்கு ஒரு இது தேவைப்பட்டப்போ இவங்க அங்கே போகிறாங்க. அஜித் சாரை பார்க்குறதுக்கும் வந்து விவேக் தான் ஹெல்ப் பண்ணார். எனக்கு ஒரு வெள்ளை டிஷர்ட்டு, ஒரு ப்ளூ ஜீன்ஸு அப்படி வருவார். ஒவ்வொரு க்ளோஸ்அப் வைக்கும்போதும் அவர் அப்படி இருப்பார், லட்டு மாதிரி இருப்பார். அடிக்கடி அவர் கன்னத்தை கிள்ளிகிட்டே இருப்பேன் நான். ஸோ அவரை இன்வைட் பண்ணுவோம் படம் பார்க்குறக்கு. வெளியில் தோட்டத்தில் தண்ணி அடிச்சுட்டு இருந்தார். காதல் மன்னன்னு பேர் வச்சுட்டு என்னை கூப்பிடவே இல்லையா நடிக்கிறதுக்கு. நான் எதுக்கு அந்த படத்தை பார்க்கணும், கிளம்புறீங்களோ இல்லை தண்ணி அடிச்சிருவா அப்படின்னாரு. வரல. ஆனால் அவரை ஜெமினிக்கு கூப்பிட்டு நடிக்க வச்சிட்டேன். ஆஸ் ஜெமினி என்ன. அதுதான் ஆக்ட்ரஸ் மனு. அவங்க வந்து இப்போ யோசித்து போது 2014 தான் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. படம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் காதல் மன்னன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பண்ணல. அவங்களோட பேஷன் டான்சிங் அதை நோக்கி போயிட்டாங்க. எனக்கு இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், ஞாபகம் வந்துச்சு. ரஜினிகாந்த் சார் வந்து அங்கே ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக சிங்கப்பூர் போயிருக்காரு, அங்கே பண்ணியிருக்காரு. எங்கேயோ அந்த இண்டஸ்ட்ரி பற்றி சினிமாவை பற்றி அப்போ தெரிஞ்சுக்கிற டைமில் வந்து ஆக்ட்ரஸ் மனு வந்து ரஜினிகாந்த் அவர்களோட குடும்பத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அப்படின்னு மனு இது எங்கேயோ பார்த்துருக்கமே அப்போதான் டக்குனு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அறிமுக மனுன்னு எங்கேயோ பார்த்துருக்கமேனு ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ வரைக்கும் மனு மேமோட டச் இருக்காது, பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஏன்னா அவங்க வந்து எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, அதனால் ரஜினி சார் அங்கே போனப்போ அவங்க பார்த்தாங்கன்னு. இல்லை, அவங்க வந்து பிரத்யேகமாக அவங்க சிங்கப்பூரில் அவங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அங்கே எல்லாம் வந்து அவங்க போய் ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு ஒரு தமிழ் படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணேன். சரி. அப்போ இந்த மெட்ரோ ஃபிலிம்ஸ் அவங்க மூலமாக அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணோம். அப்போ அவங்களுக்கு ஒரு பரிச்சயம் வந்தப்போ அவங்க தான் அப்போ வந்து ரஜினி சாரை வந்து சிங்கப்பூருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் அவங்க ஜெயக்குமார் சார் எல்லாம் வந்து அதில் இது பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சரி இவங்களுக்கு சிங்கப்பூரில் கனெக்ஷன் இருக்குது, அங்கே வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யாரும் வந்து அவரை தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் அவரோட இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி தான் இவங்க வந்து அங்கே போயிட்டு கூடவே இருந்து ட்ரீட்மெண்ட் முடித்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அவங்க கூட இருந்தாங்க. இது வந்து எல்லாமே ஒரு மாதிரி கார்மிக் கனெக்ஷன் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. நம்ம படத்தில் அவங்க நடித்தாங்க, அவங்களுக்கு இந்த இது பண்ணோம். ரஜினி சாருக்கு ஒரு இது தேவைப்பட்டப்போ இவங்க அங்கே போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த டைமில் ரஜினி சாரும் நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. அண்டு வி பிலாங்ஸ் டு சேம் கேபி ஸ்கூல். நான் ரஜினி சாருங்கிறதெல்லாம் எல்லாமே அப்பா சரி யோசிக்கவே இல்லை சார். ஓகே ஃபைன். ஸோ இவ்வளோ தூரம் அதில் வந்து ஒரு கார்மிக் கனெக்டிவிட்டி வந்து இருந்திருக்கு. அது ஓகே. இப்போ டச்சில் இருக்கீங்களா சார்? ஆமாம். ஓகே. அகைன் ஏதோ பிளான் இருக்கா மறுபடியும் அவங்க வர்றதுக்கு? இல்லை அவங்க பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே சார். அந்த டைமில் இப்போ அந்த பேர் யோசிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது இப்போ நீங்கள் சொன்னீங்க காதல் மன்னன் பேர் வச்சுட்டு என்ன கூப்பிடாம வருதா எப்படின்னு ஜெமினி கணேசன் சார் ஒன்று சொன்னாருன்னு சொன்னீங்க. அண்ட் கேரக்டர்ஸோட நேம் வைக்கிறது திலோத்தமாவாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஜெமினி கணேசனில் மனுஷரோட பேர் மணின்னு வச்சு அப்படிதான் இருக்கட்டும், ஜெமினிங்கிற பிக்காக இருக்கட்டும். அதே மாதிரியே அந்த திலோத்தமா எப்படி சார் யோசிச்சிங்க? இது என்ன பெக்யூலியரான நேம். இப்போ வரைக்கும் திலோத்தமானா அந்த ஒன்று தான், வேற அந்த ஒரு கேரக்டர் தாண்டி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா தோணும். பெக்யூலியர் நேம் எப்படி? எனக்கு அந்த கேரக்டருக்கு வந்து அந்த தேவலோக கன்னிகைகளில் யாராவது ஒருத்தர் பேர் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஓகே. ரம்பா ஆல்ரெடி ஆர்டிஸ்டே இருக்கிறாங்க, மேனகா இருக்கிறாங்க, ரம்பா ஊர்வசி இருக்கிறாங்க. ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமா நல்லா இருக்கே, இந்த பேர் இருந்தால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கூப்பிட்றதும் திலோன்னு கூப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணேன். இன்றைக்கு வரைக்கும் மானுவோட பேர் திலோத்தமான் தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அது ஒரு பெக்யூலியர் இது. செக்மெண்ட்டாக பேச நீங்கள் சொல்ல அந்த படங்களை நினைக்கும் போது அப்படி இருக்கு சார் எனக்கு. இப்போ அதே மாதிரி ஆரம்பத்தில் இப்போ இடையில பேசிட்டு இருந்தோம், மிடில் பேசிட்டு இருந்தோம், ஆரம்பத்தில் போகலான்னு ஆசை காதல் மன்னன் டைம். ஏன்னா
அஜித் சாரோட நீங்க ஒர்க் பண்ண படங்கள் அது ரிலீஸ் ஆன டைம்ல எப்படி இருந்திருக்கும்னு நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, ரிலீஸ் டைம்ல எப்படி இருந்தது அப்படின்னு. அது அப்ப நினைச்சு பார்க்கும்போது தெரியுது எப்படி இருந்திருக்கும்னு. ஆனா இது வரைக்கும் நீங்க பண்ணதில்லை, அஜித் சாரோட படம் பண்ணதிலே காதல் மன்னன் இட்ஸ் சம்திங். அது வந்து கல்ட் ஐகானிக் அந்த ஃபீல் குட் லவ்னு எடுத்தாலே இது ஒரு ஐகானிக். நான் இதை கம்பேர் பண்ணல சார். இப்போ ரெமோ படம் ரிலீஸ் ஆச்சு, சிவகார்த்திகேயனோட ரெமோ ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன டைம்ல ஃபேன்ஸ் இப்படி பண்ணியிருந்தாங்க, இதுதான் இது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கதைக்களமா பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு, இன்னொரு கேரக்டர் உள்ள வந்து பண்ணது அதே தான், இங்கே வேற மாதிரி இருக்கு. ஆனா ரெண்டுமே வேற வேற ஜேர்னர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ காதல் மன்னன் ரிலீஸ் ஆன டைம்ல நான் தியேட்டர்ல பார்த்தேன். அப்புறம் எங்க அம்மா பாட்டு கேட்பேன், இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும்போது அப்ப எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிலாம் கேட்பேன். நீங்க அப்ப பார்த்துருக்கணும், இப்ப வர ஃபீல் குட்லாம் நீங்க சொல்றீங்க. நீங்க அந்த டைம்ல கேர்ள்ஸ் வந்து எவ்வளவு கிரேஸா இருந்தாங்கிறத நீங்க பார்த்துருக்கணும் அஜித் சாருக்கு. நீங்க அந்த கிரேஸை பத்தி சொல்லுங்களேன். நீங்க கண் கூட பார்த்துருப்பீங்க, ஏன்னா அதை கிரியேட் பண்ண ஒரு கிராஃப்ட் உங்களுக்கு தான். ஸோ அதை பத்தி சொல்லுங்க, எவ்வளவு கிரேஸ் இருந்துச்சு அஜித் சாருக்கு, அந்த காதல் மன்னன் அஜித் சாருக்கு கேர்ள்ஸ் மத்தியில் எவ்வளவு கிரேஸ் இருந்தது. அந்த கதையை டிசைன் பண்ணும் பொழுது நான் வந்து எப்படின்னா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் as a person. ஆமாம், ஓகே, பர்சன் இல்லை. அது போக அந்த முதல் படத்தில் வந்து அந்த கதைக்கு வந்து அவர் தான் பண்ணணும்னு எனக்கு வந்து தோணி, அதுக்கு தான் நான் வந்து அவரை அப்ரோச் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணோம். அப்போது ஒரு சாக்லேட் பாய் அட் தி சேம் டைம் அப்படி ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார் அவர். எனக்கு என்னென்னா, இவர்கிட்ட வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கெல்லாமே வந்து இதில் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு லீடு இருக்கணும். ஓகே, காமெடி வரும், அதுக்கு லீடு இருக்கணும் இந்த படத்தில். ரொமான்ஸ் வரும், அதுக்கு லீடு இருக்கணும் இந்த படத்தில். ஆக்ஷன் வரும், அதுக்கு லீடு இருக்கணும் இந்த படத்தில் அப்படின்னு அவருடைய அந்த வெர்சடைல் இதை வந்து எனக்கு அவரை எப்படி பார்க்கணுன்னு நான் விருப்பப்பட்டனோ அந்த பேக்கேஜை வந்து நான் அதில் ப்ரிப்பேர் பண்ணலை அந்த படத்துக்கு. சரி. ஸோ அது வந்து அப்படியே நீங்கள் பொதுவாக இது வந்து ஒரு லவ் மூவி அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா இது நீங்கள் லவ் மூவியாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு மூவி. ஒரு ரிவெஞ்சு, வில்லன், ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கா, அதுவும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு படம். ஏன்னா எனக்கு கேபி சார் படம் பார்த்துட்டு எனக்கு சொன்னார், இந்த நாட்டு வந்து 3 விதமாக எடுக்கலாம்ப்பா, நீ கமர்ஷியலாக எடுத்திருக்க அப்படின்னா. அதுதான் அவரோட ஸ்டைல். ஆமாம். ஸோ அதுதான் வந்து அதில் அந்த ஆங்கிள் தான் எனக்கு வந்து கமர்ஷியல் ஆங்கிள்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ அந்த பேக்கேஜ் தான். அட் தி சேம் டைம் எண்டில் வந்து ஒரு ஃபைட்டோட முடியணுங்கிற அந்த நேதிக்கு நான் உட்பட விரும்பலை அந்த படத்தில். ஸோ நான் நினச்சிருந்தா கரனுக்கும் அவருக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருக்கலாம். இன்றைக்கி யாரும் அந்த படத்தை பற்றி பேச மாட்டாங்க. அது பண்ணியிருந்தால் அது 10ஓட 11வது படமாக போயிருக்கும் அது. ஸோ இவ்வளவு ஒரு இது பண்ணிட்டு தான் அந்த படம் பண்ணேன். எனக்கு வந்து ஒவ்வொரு க்ளோஸ்அப் வைக்கும்போதும் அவர் அப்படி இருப்பார், லட்டு மாதிரி இருப்பார். உண்மையிலே சொல்கிறேன், நான் ஸ்பாட்டில் வந்து அடிக்கடி அவர் கன்னத்தை கிள்ளிகிட்டே இருப்பேன். நான் என்ன சொல்கிறேன், அவர் நல்லா நடிச்சிட்டாரு, ரொம்ப இதுவாக இருந்துருச்சுன்னா எனக்கு உடனே பிடிச்சி அவர் கன்னத்தை கிள்ளிடுவேன் நான். அந்த மாதிரி ஒரு என்னோட அந்த சந்தோஷத்தை நான் எப்படி வெளிக்காட்டுறது. அவர் பார்க்குறக்கு வரைக்கும் ரொம்ப க்யூட்டாக இருப்பார். ஓகே. அவர் காலையில் ஷூட்டுக்கு வரும்போது ரொம்ப கேஷுவலாக ஒரு வெள்ளை டிஷர்ட்டு, ஒரு ப்ளூ ஜீன்ஸு அப்படி வருவார். பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். பைக்கில் வருவாரா எப்படி? அவர் சில சமயம் பைக்கில் வருவார். அந்த இது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவரை அப்படி லவ் பண்ணி தான் நான் வந்து எடுக்கிறேன் அந்த படத்தை. அதே மாதிரி அந்த 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 பொண்ணுக்காக உருகிறதுங்கிறது ஒன்று. சரி. பட் அதை கோ கெட்டராக வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுன்னு ஒன்று. அப்புறம் அதே கேரக்டர் வந்து இது நான் சரியானு யோசிக்கிறது, அவள் லைஃப் நல்லா இருக்கட்டுமே, நம்ம எதுக்கு உள்ளே போய் குழப்பணும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இவ்வளவும் கலந்து கட்டி அந்த கேரக்டருக்குள்ளே அந்த டர்புலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை மீறி வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும். அப்புறம் அதில் எல்லாம் அவர் வந்து அந்த ஜெயிக்கிறது, அந்த பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு கேலப்பான சீன். அந்த ஃபோனில் வந்து ஃபோன் எடுத்து சிவான்னு சொல்லு, ஹலோவுக்கு பதிலான்னு சொல்லிவிட்டு அவள் கடைசி செகண்டில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸில் வந்து ஹலோன்றுவா, என்ன திலோ இனிமேல் நான் உங்களை சந்திக்கிறத எப்படி சந்திக்காமல் இருக்க முடியும் அப்படிம்பாரு. அவகிட்ட ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும். இங்கே இவரோட இதுக்கு வந்து அங்கே வந்து மாரிமுத்து நெல்லப்பான்னு சாங் ஆரம்பிக்கும். ஸோ அது அந்த மாதிரி வந்து அதை பார்த்து அவருக்கே அளவெடுத்து தைச்ச ஒரு சட்டை அது. ஸோ அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து
அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அப்படி ரசித்தாங்க படத்தை. சரி, okay. தியேட்டரில் வந்து நாளுக்கு நாள் வந்து கூடிட்டே போச்சு. அப்புறம் அதனுடைய ரீரிகார்டிங் ரொம்ப புதுசாக தெரிஞ்சுது ஆடியன்ஸுக்கு. ஆப்வியஸா ஒரு இன்னைக்கு வரைக்கும் அந்த ரீரிகார்டிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் சார். உங்களுக்கு. அப்ப அந்த டைம்ல வந்து நீங்க இந்த சேசிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர் ஹீரோ வில்லன் இருக்கும், வில்லன் ஹீரோயின் இருக்கும். அங்க அந்த ஹீரோயினை ஹீரோ ஃபாலோ பண்ற மெத்தட் வேற மாதிரி இருக்கும். ஆமாம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்கு ஒன்று அலைஞ்சிட்டு இருப்பாங்க, அதுவே வேற மாதிரி இருந்துச்சு. ஆமா. அந்த ஆர்மி மெத்தட் உள்ள கொண்டது, அவங்க ஹீரோயினோட அப்பா ஆர்மி, இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது விவேக் சாரோட கவுண்டர் வேற இடையில அப்படி ஆமா. இருந்துட்டு இருக்கும். நீங்க அந்த சேசிங் சீன்ல எடுக்கும்போது எப்படி சார் இருந்துச்சு? அந்த பைக் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஆமாம். அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு? அதெல்லாம் இந்த பீச்சில் வச்சு தான் எடுத்தோம் நம்ம இதில். ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எடுக்கிறது கஷ்டம் அது ஆக்சுவலாக. ஏன்னா அது கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே மாட்டணும், ஆமா 2 பேருக்கும் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கணும், ஃபோக்கஸ் கரெக்டாக அமையணும் அப்படின்னு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஷாட் எல்லாம் எடுக்கும்போது. ஓகே. பட் அது வந்து ரொம்ப பப்ளியாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அப்படி இருக்கும்போது அது நல்ல ஒரு இது கிடச்சிது அதுக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த அதாவது காதல் மன்னன்கிறதே வந்து ஒரு ப்ளே பாய் டைட்டில் அது. ஆமா ஆமா. ஆனால் அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு இல்லை, காதலில் ஜெயிக்கிறவன் தான் காதல் மன்னன் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே பாட்டை வந்து எழுதி வச்சு வைரமுத்து சார். ஸோ அப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செட் பண்ணது அது. ஓகே. இப்போ அதுல வந்து இப்போ ஐகானிக் சொல்றது வந்து சாதாரணமா அது மட்டும். இப்போ அஜித் சார் பண்ணியிருக்காரு, அது வேற மாதிரி இருந்துச்சு அஜித் சாரோட கேரக்டர் பண்ணும்போது. நான் அதை மட்டும் ஐகானிக் சொல்றேன், நான் பர்சனலா சொல்றேன். ம். இப்போ எனக்கு காதல் மன்னன் இருந்தா எதிர அஜித் சார் ஞாபகம் வரும், விவேக் சார் அதெல்லாம் இருக்கும். ம். கரண் சாரோட அந்த கார் சவுண்ட் ஒன்று இருக்கும், ஆமாம் ஆமாம். அதே வித்தியாசம் ஒன்று இருக்கு. அது எப்படி சார் பிடிச்சிங்க அது? இல்லை, அது ரீரிகார்டிங்கில் வந்து பரத்வாஜ் சார் பண்ணார். ஓகே. அந்த கேரக்டருக்குன்னு வரும்போது ஒரு சிக்னேச்சர் ஆமா. சவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேக் க்ரீச்சுன்னு போடுறது அது இதெல்லாம் வச்சு அது ஒன்று கிரியேட் அது பண்ணாரு. மாருதி 800 நினைக்கிறேன். மாருதி 800 நினைக்கிறேன் அந்த காரு. ஆமாம். இல்லை, அது ஓகே. பட் மியூசிக்கலாக அது வந்து Musically-ஆ? பின்னாடி வந்து அந்த கேரக்டருக்காக அவர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இது பண்ணியிருந்தார் அது. அது வேற படத்துல அவருக்கு ஸ்டூன்னு ஒன்று மாட்டுச்சு. ம். கரண் சாருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று மாட்டுச்சு அது அந்த மாதிரி. அதில் உங்களுக்கு வந்து அவர் அஜித் சார் வந்து அந்த காலேஜில் போயிட்டு அதுதான் எனக்கு வந்து இந்த கேர்ள்ஸோட ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த புடவை வந்து எப்படி எப்படி? ப்ரிசர்வ் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் போட்டு அதை எப்படியெல்லாம் இது பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டே ஒன்று போடுவார் அது. ஸோ அதெல்லாம் வந்து அன்லைக் இது. பட் அது வந்து அந்த நான் சொன்னேன் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதை வந்து படித்து இது பண்ணி அந்த ஒரு ஃபுல் இது வந்து கரெக்டாக பண்ணார். ரொம்ப ஞாபக சக்தி அவருக்கு. அது சரி. ஆமாம். ஒரு தடவை 2 தடவை படிச்சிட்டாருன்னா போதும், அதுக்கப்புறம் கடன்னு அது வந்து கரெக்டாக பண்ணுவார் அந்த இது. ஓகே. இப்போ இதுல விவேக் சார், ஏன்னா இப்போ விவேக் சார் எம்எஸ்வி சார், இப்போ எம்எஸ்வி சார் எப்படி உள்ள வந்தார் அப்படிங்கிறத நீங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க. அது கேட்டோன்னே அந்த மீட்டிங் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. இந்த 2 கேரக்டருக்குள்ள ஹியூமர் ஒர்க் ஆகும்னு எப்படி சார் யோசிச்சீங்க? விவேக் சாரோட கேரக்டர், எம்எஸ்வி சாரோட கேரக்டர், அங்கே பசங்க ஸ்டே பண்ற ஒரு இடம், அதுக்குள்ள ஒரு மெஸ்ஸு, அது எப்படி டிசைன் பண்ணீங்க சார்? இந்த 2 கேரக்டருக்குள்ள காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதில் எம்எஸ்வி சாரோட ஸ்டைலில் ஒரு பாட்டை உள்ள மிக்ஸ் பண்ணி விவேக் சாரோட காமெடியை வந்து ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆச்சு? அதை ஷூட் பண்ணும்போது எவ்வளோ என்ஜாய் ஆச்சு சார்? இல்லை, அது வந்து இதான் இந்த ஸ்பான்டேனியஸாக க்ரியேட் பண்ணுறது தானே. எம்எஸ்வி சார் வேணும். ஆமாம், எம்எஸ்வி சார் வேணும். அவர் ஒரு தூர்தர்ஷனில் ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது அவ்வளோ ஒரு பப்ளியாக கொடுத்தாரு. ரொம்ப சைல்டிஷாக இருந்தது அவர் பேசுனது. செம்ம க்யூட்டாக இருந்தது. அந்த க்யூட்னஸ்ஸே ஒரு அழகு. ஓகே. அதில் ஒரு காமெடி இருக்குது அவர் பேசும்போது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு சரி அவர் தான் இந்த கேரக்டர் பண்ணால், வழக்கமாக அந்த மாதிரி கேரக்டர் மணிவண்ணன் தான் பண்ணுவார். ஸோ அது பண்ணால் ரொம்ப சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா நீங்களே சொல்றீங்க. அது ரெகுலரான ஒரு ஃபார்மட் ஆயிரும், நமக்கு வந்து எம்எஸ்வி சாரை பிடிச்சி பண்ண வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சரி. அப்போ அவருக்கு என்ன மாதிரி அந்த மேன்ஷனில் அவர் வந்து மெஸ்ஸு வச்சுருக்கிறாரு அப்படின்னு வைப்போம். ஸோ மெஸ்ஸு விஸ்வநாதன் கூப்பிடுவாங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் சவுண்டிங்கும் பேரடி பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அதுக்கு வந்து அவரை அட்ராக்ட் பண்ணுறக்காக கண்ணதாசன் மெஸ்ஸு சார் இது அப்படின்னு. ஓ, நீங்கள் எப்போ பார்த்தாலும் கண்ணதாசன் ஃபோட்டோ முன்னாடி நின்று பேசுவீங்க, அழுவீங்க அப்படின்னு அப்படி அவரை உள்ளே இழுக்கிறதுக்காக போட்ட பிட்டு. ஓகே சொல்ல வைக்கிறதுக்கு. அதெல்லாம் அவருக்கு போட்ட பிட்டு. அது போட்டு அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து அப்போ கண்ணதாசன் மெஸ்ஸு ஒரு மேன்ஷன், அந்த மேன்ஷனில் அவர் வந்து இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு கேரக்டர் செஷன் வேணும். அப்போ அவர் சிகரெட் பிடிச்சா அவருக்கு வந்து பிடிக்காது, அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அவரே சிகரெட் அடிக்ட்டு. அந்த சிகரெட்டை அவர் வந்து எடுக்கிறதுக்கு சேலஞ்சிங்காக எவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கிறாரு. ஒரு கீயை வச்சு அதை திறந்து முடிஞ்ச வரைக்கும். ஆமாம்,
அவர் வந்து அவ்வளோ மர்மமாக அதை வச்சுருந்து அதை வந்து அடிக்கிறாரு. பட் அதை கண்டுபிடிக்கும்போது அதுக்கு ஒரு லாஜிக் அவர் சொல்கிறாரு அப்படின்னு அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த கேரக்டருக்கு. ப்ளஸ் வந்து அவர் வந்து பாடுவார். எம்எஸ்வி ஆடி யாருமே பார்த்தது கிடையாது. அந்த படத்தில் அவர் ஆடினார் அந்த பாட்டுக்கு. அந்த இன்ஃபேக்ட் அந்த பாட்டை அவரே கம்போஸ் பண்ணி அவரே ரெக்கார்ட் பண்ண பாட்டு. இதெல்லாமே அந்த படத்துக்கு வந்து அமைஞ்ச ஒரு அது முதல் படத்துலேயே எவ்வளோ விஷயங்கள். ஆமாம், நம்ம பரத்வாஜ் சாரோட இந்த பக்கம் கம்போசிங், அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு எம்ஜிஆர், ஒரு கேபி சார், ஸ்ரீதர் சார் இவங்கெல்லாம் உட்காந்து வேலை வாங்கினேன். அந்த இசை மேதைக்கிட்ட நான் உட்காந்து ஒரு பாட்டு வந்து வாங்கினேன் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ அப்படி தான் ஒரு கேரக்டர். அதோட விவேக் சார் எப்படி சார் மிக்ஸ் ஆச்சு? இல்லை, நானும் விவேக் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அதனால் அவரை வச்சு தான் அவரையும் கூட்டிகிட்டு தான் வந்து அவரை பிடிக்கிறதுக்கு வந்து இது பண்ணேன். ஏன்னா அப்போ என்ன யாருக்கும் தெரியாது, விவேக்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு வந்து விசிட்டிங் கார்டு விவேக். ஸோ கேபி சாரோட அந்த அப்பத்துலேருந்து ஆமாம் அங்கேருந்து பழக்கம். ஸோ அஜித் சாரை பார்க்குறதுக்கும் வந்து விவேக் தான் ஹெல்ப் பண்ணார் எனக்கு. அதே மாதிரி எம்எஸ்சியை பார்க்குறக்கு விவேக் அப்படின்னா அப்போ கூட இது யார் அப்படின்னா இது பாலச்சந்தர் சாரோட அசிஸ்டண்ட்டு படம் பண்ணுறாரு. அப்படியா, நான் மியூசிக் பண்ணுறேன்னா இல்லை, பின்ன நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு இது. ஈவன் அந்த படத்தை முடிச்சுட்டு ப்ரிவ்யூ ஷோலாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆசைப்பட்டோம் நானும் விவேக்கும். ஜெமினி கணேசன் அவருடைய பட்ட பேர் தானே காதல் மன்னன். ஸோ அவரை இன்வைட் பண்ணுவோம் படம் பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போய் அவரை மீட் பண்ணோம். வெளியில் தோட்டத்தில் தண்ணி அடிச்சுட்டு இருந்தார். ஆமாம். அப்புறம் நாங்கள் சொன்னோம் என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை சார், காதல் மன்னன் ஒரு படம் எடுத்திருக்கோம், நீங்கள் வந்து பார்க்கணுன்னு. காதல் மன்னன் பேர் வச்சுட்டு என்னை கூப்பிடவே இல்லையே நடிக்கிறதுக்கு, நான் எதுக்கு அந்த படத்தை பார்க்கணும், கிளம்புறீங்களோ இல்லை தண்ணி அடிச்சிருவா அப்படின்னாரு. நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. வரல கோபம். ஆனால் அவரை ஜெமினிக்கு கூப்பிட்டு நடிக்க வச்சிட்டேன் ஆஸ் ஜெமினி என்ன. ஆமாம். ஸோ அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் அந்த காதல் முதல் படத்துல இவ்வளோ கிடைச்சிருக்கே சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.